ஒரு அப்பாவோட பாசத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காமா? அந்த குழந்தை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆகாஷ் நல்ல பையமா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ நித்யா. நாளைக்கே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெங்களூருக்கு போனதும் நான் அஃபிஷியலி எல்லாரும் முன்னாடியும் உன்னை மனைவியாக்க போகிறேன். ஓ சித், தேங்க்யூ. குங்குமம் வச்சு விடுங்க. மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவனதாம் சதோ மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்ய முகூர்த்தோஸ்தோ சுப்ரதிஷ்டிதமஸ்தோ அயம் முகூர்த்தஸ்ய முகூர்த்தோஸ்தோ. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. இன்னையில இருந்து இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். போங்க, அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னன்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணுமா? என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. எல்லாரோட சந்தோஷத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அமர். ஆனா உங்களை தவிர வேற யாராலையும் என்ன தொட முடியாது. ஆனா நான் எதுக்கு பயப்படுறேன்? ஆகாஷ் நல்லவர் தானே?
அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. அவர் எப்பவுமே என்கிட்ட மனைவியோட உரிமையை கேட்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் ரொம்ப நல்லவர் அமர். அவரோட சத்தியத்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அப்படின்னா நான் பயப்படக்கூடாதுல்ல? என்னாச்சு நித்யா, பயப்படுறீங்களா? என்ன? ஆனா இது உங்களுடைய முதல் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையே. ஸோ நீங்க எதுக்காக நர்வஸ் ஆகுறீங்க? சொல்லப்போனா நான் தான் நர்வஸா இருக்கணும். ஏன்னா எனக்கு இது முதல் ஃபர்ஸ்ட் நைட். ஆனா உண்மையிலே நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்கல்ல. நான் வேணா உங்ககிட்ட கத்துக்கிறேன். ஆகாஷ், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா அழுதுக்கலாமா? ஆகாஷ், ஆகாஷ் ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. நான் அமரோட குழந்தைக்கு அம்மா ஆக போறேன். ஆகாஷ் ப்ளீஸ், நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஆகாஷ். நீங்க எப்பவுமே என்கிட்ட மனைவிங்கிற உரிமையை கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. சோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க போறீங்க நித்யா? உரிமைய கேட்டு பெறக்கூடாது, அதை பறிச்சு தான் பெறணும். ஆகாஷ் எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறானோ அத அவன் எப்படியாவது அடைஞ்சே தருவான். இதுக்காக மற்றவங்க கிட்ட அவன் எவ்வளோதான் நல்லவனா நடிக்கிறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவன் நல்லவனா நடிப்பான். அதனால்தான் இந்த வீட்டில் யாருமே அமர மறக்கவே இல்லை. உன்னோட அமர நீயும் மறக்கவே இல்லை. இருந்தாலும் யாருன்னு தெரியாத ஒருத்தன், அதாவது நான் இப்ப உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்டேன் நித்யா. அது மட்டும் இல்ல, உன்னோட பாசமான அத்தைக்கு அவங்களுக்கு பாசமான மகனாவும் ஆயிட்டேன். இதுக்கப்புறமா பாரு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே எனக்கு அடிமையாக்க போறேன். இந்த வீட்டுல எல்லாருமே நான் சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. நீ சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே கேட்டாலும் யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? ஏன்னா நீ இந்த வீட்டோட மருமக, ஜஸ்ட் ஒரு மருமக மட்டும்தான். ஆனா நான் இந்த வீட்டுக்கு மகன். நான் உங்களுக்கு சொந்த மகன் இல்லதான், ஆனா உன்னை விட என்னோட அந்தஸ்து பெருசு. நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க ஆகாஷ்? இதுதான் உங்களோட உண்மையான ரூபமா? நான் உளறிட்டு இருக்கேனா? நீயே அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாரு. இதுக்கப்புறமா தான் ஆட்டமே ஆரம்பிக்கும். அதோட ட்ரெய்லர் காட்டவா? பெட்ல காட்டவா? இல்ல இப்படி நின்னுகிட்டே காட்டவா? என்ன விடுங்க.
திருமண நல்வாழ்த்துக்கள். நீ நம்ம கடையோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம. என்ன? இந்த அம்மன் கோவில் பிரசாதம். அப்படியா? இன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்களா நீங்க? என்ன இன்னைக்கு திடீர்னு? இல்லைம்மா, எனக்கு போகணும்னு தோணுச்சு, அதனால தான் போனேன். நித்யாவுக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக வேண்டிக்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். அதனால முதல்ல இந்த பிரசாதத்தை அவகிட்ட கொண்டு போய் கொடு. நீ வேணா பாரு, கடவுளோட புண்ணியத்தால இந்த வீட்டோட சந்தோஷத்துல யாருடைய கண்ணும் படாதுமா. தன்னுடைய சந்தோஷங்களை தானே கெடுத்துக்கணும்னு நினைக்கும் போது மற்றவங்களோட கண்ணு ஏன் படாம இருக்க போகுது? நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல தேவானி. அவ இப்ப எதுக்காக கஷ்டப்படுறா? கடவுள் அருளால அவளுக்கு ஆகாஷ் மாதிரி ஒரு அருமையான புருஷன் கிடைச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவ அமரோட குழந்தைய பெற்றெடுக்க போறா. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? நீயே யோசிச்சு பாருமா. சில பேர் தான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது நினைக்கவே மாட்டாங்க, எப்பவும் கஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நித்யாவும் அவங்கள ஒருத்தி தான். நீ என்ன சொல்லுன்னு புரியல. நீ இப்ப தெளிவா தானே இருக்க? அது எனக்கே புரியலங்க. நான் சொல்றதெல்லாம் தெளிவா தான் சொல்றேனா இல்ல தெளிவில்லாம பேசுறேன் நானு? ஆனா இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது. நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால சும்மாவும் இருக்க முடியாது. இங்க பாரு தேவயானி, நீ எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்றியா ப்ளீஸ்? இதுக்கு மேல என்ன சொல்றது உங்ககிட்ட? நித்யாவுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணமாகி 6 மாசம் ஆகுது. ஆனா நித்யா ஒரு நாள் கூட இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு ஆகாஷ் கூட சந்தோஷமா வாழவே இல்லை. என்ன? இப்பவும் அவன் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவன் நினைக்கவே இல்லை. ஆனா பாவம் ஆகாஷ், அவன் என்கிட்ட நேரடியா எதையும் சொல்லல. இந்த கல்யாணத்துல எனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது, இதுல என்னோட தப்பு என்ன இருக்குங்கிற அந்த கேள்வி அவன் கண்களை நான் எப்பவும் பாக்குறேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த கஷ்டத்தை எல்லாம் நான் யார்கிட்ட சொல்றது? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. உங்க வீட்ல உள்ளவங்க எனக்கு அமரோட ஸ்தானத்தை கொடுத்து உன்னோட இன்ஸ்டன்ட் சாவ்ல இருந்து காப்பாத்திருக்காங்க. இல்லனா அன்னைக்கு கல்யாணம் ஆன நாள்லயே உன்னை நான் சாகடிச்சிருப்பேன், தெரியுமா? ஒருவேளை நான் அப்படி மட்டும் பண்ணியிருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருந்திருக்கும். அது என்னன்னா, இவ்வளோ பெரிய வீடை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பேராசாயிருச்சு. அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்கு 2.5 கோடியாவது தேரும்ல. எனக்கு உண்மையான சந்தோஷம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் இந்த வீட்டை விட்டு தூக்கி வீசுற வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த வீட்டை தனியா ராஜ்யம் பண்ண போறேன். இந்த விஷயத்துக்கான ஆரம்பத்தை நான் என்னைக்கோ ரிஷியனை கட்டிருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அந்த 5 லட்சம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ரிஷி, ரிஷி, ரிஷி. என்னண்ணா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? எதுக்காக வர சொன்னீங்க? என்ன விஷயம்னா, நீங்க எதுக்காக என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா ரிஷி? என்ன இதெல்லாம்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன 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 சொல்றீங்க? நான் உன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ நம்ம கடையோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம. என்ன? $5 லட்சமா? நானா? வேற யாரால எடுக்க முடியும்?
பேங்க் வேலை எல்லாத்தையும் நீ தானே பாக்குற? ப்ளீஸ் ரிஷி, உன் மனசுல என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. 5 லட்சம் ரூபாய் எதுக்காக எடுத்த? இந்த பத்திரம் என்ன பார்க்காத ரிஷி. அந்த 5 லட்சம் ரூபாயை நீ என்ன பண்ணன்னு சொல்லு. இங்க பாருங்கண்ணா, நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு இது 5 லட்சம் ரூபாயை பத்தி எதுவுமே தெரியாது. இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த 5 லட்சத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் எனக்கு பொய் சத்தியம் எல்லாம் பண்ணாத. இத பாரு, இது பேங்க் ஸ்டேட்மெண்ட். 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்காங்கன்னு தெளிவா இதுல போட்டிருக்கு. இப்ப நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. இந்த பேப்பர்ஸ் போய் சொல்லுதா இல்ல நீ போய் சொல்றியா? நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த காரியத்தை நீ பண்ணிருப்பேன்னு என்னால நம்பவே முடியல. ஆனா அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நீ இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிருக்கல. நீ பண்ணலனா வேற யார் இப்படி பண்ணிருப்பாங்க? அதோட நீ இந்த மாதிரி செய்தது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே, ஏற்கனவே பண்ணிருக்கியே. அண்ணா நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்கேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த தடவை நான் எந்த தப்பும் பண்ணல. நம்ம ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்த பணத்துல இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இன்னும் 5 லட்சம் ரூபாய் எங்க போச்சு ரிஷி? நம்ம அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாயை யார் எடுத்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. ப்ராமிஸா நான் எடுக்கல. நான் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சொல்றேன். சமீர், ரிஷி தான் சொல்றாருல எடுக்கலன்னு, அப்படின்னா அவர் எடுத்துக்க மாட்டேன்னு அர்த்தம். வேற யார் எடுத்திருப்பாங்க? நானா? நீங்க 2 பேரும் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பணத்தை எடுக்கல, ரிஷி மாமாவும் பணத்தை எடுக்கல. நம்ம வீட்ல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இத பாரு நித்யா, ஒரு மனுஷனுக்கு பேராசை வந்துடுச்சுன்னா அவன் யாரு என்னன்னா பார்க்க மாட்டான். அவங்க புத்தியை காட்டிடுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷி இந்த பணத்தை எடுத்திருக்கணும், இல்லைன்னா நான் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதாவது ரிஷி அப்புறம் நான், வேற யாருமே கிடையாது. அப்படின்னா ஒண்ணு நான் இதுல போய் சொல்லணும், இல்லைன்னா நீ போய் சொல்லணும். யார் போய் சொல்றாங்கன்னு இப்பவே நான் நிரூபிக்கிறேன். உன்னோட போனை எடு. மொபைல் என்கிட்ட கொடு ரிஷி. ரூம்ல இருக்கும் நினைக்கிறேன். மொபைலை கொடு சீக்கிரம். இல்லப்பா, இவன் போனை கொடுக்க மாட்டான். எங்க வச்சிருக்கேன்னு மறந்துட்டியா? பரவாயில்ல, உன்னோட மொபைல் ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. அப்ப நீங்களே இதை பாருங்க. லாஸ்ட் 1 வீக்கா இவன் வைஷாலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த வீட்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நம்ம வீட்ல இருந்து என்னைக்கு நான் வைஷாலியை வெளியே அனுப்பணும், அந்த நிமிஷத்துல இருந்து இது வரைக்கும் நான் அவகிட்ட பேசவே இல்லைன்னா, அவகிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ண கூட இல்ல. சத்தியமா சொல்றேன் ரிஷி, உன் மொபைல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் தெளிவா இருக்கு. நீயே பாரு, எல்லாம் தெளிவா போட்டுருக்கு. வைஷாலியோட சந்தோஷத்துக்காக ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம். ஆனா இந்த தடவை யாரும் உன்னை மன்னிக்க மாட்டாங்க ரிஷி. நீ வைஷாலி கிட்ட கோவப்பட்டது, அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனது, இது எல்லாமே ஒரு நாடகம் தானே? இல்ல நான் மேல மேல போய் சொல்லிட்டு இருக்காத ரிஷி. இதுக்கு மேல ஒரு பொய் கூட சொல்லாத. உங்களோட நாடகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உண்மை என்னன்னா, நீ வைஷாலிக்காக தான் இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்க. இந்நேரத்துக்கு அந்த பணத்தை கொண்டு போய் அவ அக்கௌண்ட்ல நீ போட்டிருப்ப. அம்மா, இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்தே ஆகணும். இந்த வீட்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இல்லைன்னா இந்த வீட்ல இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். இந்த வீட்ல நீங்களே இருங்க. ஏன்னா நீங்க மூத்தவர், ரொம்ப பொறுப்பானவர். ஆனா நான் இந்த வீட்ல தனியா தான் இருந்திருக்கேன்.
எங்க போனாலும் நான் தனியா இருந்துப்பேன். ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிற வரைக்கும் இனிமே உங்க கண்ணு முன்னாடியே நான் வர மாட்டேன்னு. என் வழியில இருந்த ஒரு முள்ள நான் தூக்கி வீசிட்டேன். இதுக்கப்புறமா என்னுடைய டார்கெட் சமீர் அண்ணா தான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பேசுற? என்னாச்சு? உன்னோட குழந்தைய பார்க்கணுன்ற ஆசை உன்னை விட்டு போயிருச்சா? சொல்லு நித்யா. என் குழந்தை நீ எதுவும் பண்ண மாட்ட. உன்னால எதுவும் பண்ண முடியாது.